ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோயின் அவங்க ஃபர்ஸ்ட் லவ் எப்படியான்னு மீட் பண்ணிடணும்னு சொல்லி ரீயூனியன் பார்ட்டிக்கு போவாங்க. ஆனா அங்க போனா திடீர்னு டைம் டிராவல் பண்ணி அவங்க ஹை ஸ்கூல் வாழ்க்கைக்கே போயிருவாங்க. சோ இதே ஒரு சான்ஸா எடுத்து நம்ம ஹீரோயின் அவங்க ஃபர்ஸ்ட் லவ் கூட சேருவாங்களா மாட்டாங்களா, இல்லனா அந்த ஃபர்ஸ்ட் லவ் கூட சேர்றதுக்கு முன்னாடியே திரும்பி பிரசன்ட்க்கு வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை ஸ்கூல் ரொமான்ஸ் டிராமாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? நம்ம ஹீரோயின் பேரு சாங். அவங்க இப்ப அவங்க ஃப்ரெண்டோட அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரப்ப ரெண்டு பேரும் பேசிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. என்னன்னா நாளைக்கு இவங்க ஹை ஸ்கூலோட ரீயூனியன் போல. சோ அதுக்காக புதுசா ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிதான் இவங்க ரெண்டு இப்ப ஷாப்பிங் வந்திருப்பாங்க. இப்ப ஷாப்பிங் எல்லாம் முடிச்சோனியும் அந்த ஃப்ரெண்ட் நம்ம சாங்க போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. நீ ரீயூனியனுக்கு மெயினா வரதே யுவானை பாக்குறதுக்காக தானே அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பா. ஆக்சுவலி யுவானுங்கிறதா நம்ம கதையோட ஹீரோ. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வரும். என்னன்னா யுவான் தான் நம்ம சாங்கோட ஃபர்ஸ்ட் லவ். ஆனா என்ன, ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம ஹீரோயின் அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து இப்ப 10 வருஷம் கழிச்சு நாளைக்கு நடக்க போற ரீயூனியன்ல தான் அவனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அடுத்து இப்ப ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் நம்ம ஹீரோயின் ஒரு கேமராவை தான் எடுப்பாங்க. அதுல அவங்க ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம ஹீரோவை நிறைய ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க போல. அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அவங்க மனசுக்குள்ள இதெல்லாம் நாளைக்கு அவனை பாக்குறப்ப கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் பார்ட்டியும் வந்துருமா. இப்ப நம்ம ஹீரோயின் செமையா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு அழகா பார்ட்டி கிளம்பி வந்திருப்பாங்க. ஆனா உள்ள வந்த அடுத்துதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருக்கும். என்னன்னா இவங்கள மாதிரியே அங்க இருக்கிற வெயிட்ரஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதுல அங்க வந்து நிறைய பேர் நம்ம ஹீரோயினை வெயிட்ரஸ் நினைச்சுக்குவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஐயோ இப்படி ஆயி போச்சு, நல்ல வேலையா நான் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை போய் நான் வாஷ்ரூம்ல போய் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாஷ்ரூமுக்கு போவாங்களா. அங்க பார்த்தா ஏற்கனவே ஒரு 4 கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோ யுவானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏய் பாத்தியா, யுவான் வந்திருந்தான், அது மட்டும் இல்லாம அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட கூட்டு வந்திருக்கான், எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்பே தெரியும், அவங்க ரெண்டும் கண்டிப்பா கமிட் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடும். அப்புறம் என்ன, அந்த இடத்துல இருந்து அப்படியே சோகமா வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யுவானுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்நேரத்துல போய் இந்த வீடியோலாம் அவன்கிட்ட காமிச்சு இந்த சிடி அவன் கிட்ட கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, சோ நான் இப்படியே வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். உள்ள அந்த பார்ட்டி ஹால்ல என்ட்ரானே ஒரு டேபிள் இருக்கும், அதுலதான் அந்த டிவிடியை ஒரு பேக்ல போட்டு வச்சிருப்பேன், அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டு போய் பார்த்தா அப்படி ஒரு கவரே இருக்காது. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் உள்ளதானே இருந்துச்சு, சரி வெயிட் பண்ணு நானே உள்ள வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப உள்ள வருவாங்களா. ஆனா உள்ள போய் பார்த்தா அங்க வேற ஒரு டேபிள்ல நிறைய கிஃப்ட் பாக்ஸா இருக்கும். என்னன்னா இன்னைக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு பையனுக்கு பர்த்டே போல, அதனால நிறைய பேர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த கவரும் அந்த கிஃப்டோட சேர்ந்து போயிரும். இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா நைஸா வந்து அவங்க பேக மட்டும் எடுத்துடலாம்னு நினைப்பாங்க. பட் ஆனா அதுக்குள்ள இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பாத்துருவான். ஹே சாங், எப்ப வந்த? சரி வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நைஸா ஏன் பர்த்டே கிஃப்ட் அட்டையை போட்டு போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ இல்ல, தெரியாதனமா என்னோட பொருள் மாறி இங்க வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா அதுக்குள்ள அந்த பையனா அப்படியே அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணிடுவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட கேமரா இருக்குமா. இதை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாருமே, ஏ இது நீ ஹை ஸ்கூல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கேமரா தானே, இன்னும் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா, இங்க இதுல என்ன வீடியோ இருக்கு, ப்ளே பண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிரும். ஏன்னா அதுல இருக்கிற வீடியோ ஃபுல்லா நம்ம ஹீரோவை இவங்க எடுத்த வீடியோ. நம்ம சாங்கும் எப்படியான்ட்டு அந்த கேமராவை புடுங்கிடலாம்னு சொல்லி பாப்பாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா அப்படியே அந்த கேமராவை வச்சு விளையாடுவாங்க. ஒருத்தவங்க கைக்கு அது மாறி மாறி போகும். இதுல கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல தான் இருப்பான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். எப்படியான்ட்டு அந்த கேமரா வாங்கிடலாம்னு அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப தெரியாதனமா நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆவாங்க. அப்படி இங்க ஒரு கட்டு. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில ஒரு டேப்பை வச்சுக்கிட்டு ஹை ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு நின்னுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஹை ஸ்கூல்ல இருக்கிறது பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது இது, நம்ம ஹை ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஹை ஸ்கூல்ல இருக்கிறோம், ஒருவேளை நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பாளா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ யுவான் வருவான். அவன் வந்து எதுக்கு என்ன வெளியே கூப்பிட்ட, ஓ இந்த டேப்பை கொடுக்கறக்காதானா, கொடு அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போவானா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிரும். இங்க பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் இப்ப கூட என் கனவுல நீ தான் வர, அடுத்து இந்த மாதிரி கனவு எப்ப வரும் எனக்கு தெரியாது, அதனால இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டா இத வந்து ஒரு ஸ்டாஃப் பாத்துருவாரா. அவர் இப்ப கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரையும் பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பாரு. ஸ்கூல் டைம்ல படிக்காம நீங்க ரெண்டு என்ன ஜோடி போட்டுட்டு தெரியுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் பாப்பாங்க, என்னடா இந்த கனவு இப்படி மொக்கையா போய்கிட்டு இருக்கு, சரி ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும், எந்திரிச்சு அடுத்த வேலையை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டாஃப் ரூம்ல இருந்த ஒரு ஜன்னல் வழியா அப்படியே எகிரி குதிச்சிருவாங்களா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினை அடுத்த கிளினிக் தான் கூட்டு போவாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கே தெரியும், ஆஹா இது கனவு இல்ல, நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்து இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ யுவான் வருவானா. அவன் வந்து உன் காலுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு நடிப்பை போட்டுருவாங்க. ஐயோ என் கால் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ பாப்பான், சரி போய் தொலை, நானே உன்னை வீட்டுல போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம ஹீரோயின் கூட நடந்து வந்துகிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ ஸ்கூல்ல நடந்ததை பத்தி திரும்பி பேசுவான். இன்னைக்கு நீ பண்ண வேலைனால அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப உனக்கு அடிபட்டிருக்குங்கிறனால இதை பத்தி நான் பேசல, பட் ஆனா நாளைக்கு இதுக்கு நீ எனக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தனியா பேசிக்கிட்டு
இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினா நம்ம எப்படி டைம் டிராவல் பண்ணி ஹை ஸ்கூலுக்கு வந்தோம், கடைசியா ரீயூனியன் பார்ட்டில இருந்தோம், அதுக்கடுத்து பார்த்தா இங்க இருக்கோம், என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசுறதே காதுல வாங்காம அவ வாட்டுக்கு அவ யோசனையில இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். கடைசியா அந்த ரீயூனியன் பார்ட்டில எல்லாரும் அந்த கேமராவை தானே பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அதை வச்சுதான் நம்ம டைம் டிராவல் பண்ணி திரும்பி பிரசன்ட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துருமா. உடனே நம்ம ஹீரோ கிட்ட உன்னை இப்ப சந்திச்சதுலயும் சந்தோஷம், 10 வருஷம் கழிச்சு சந்திக்க போறதுலயும் சந்தோஷம், திரும்பி உன்னை 10 வருஷம் கழிச்சு பாக்குறேன் அப்படின்ட்டு கேமரா எடுக்கிறக்காக அவ வீட்டுக்கு போவாளா. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு 4-5 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பா. அதுக்குள்ள அப்படியே அந்த நாள்ல இருந்து ரேண்டமா இன்னொரு ஒரு நாளுக்கு வந்துருவா. என்னடா இது, நம்ம நைட் டைம்ல இருந்தோம், இப்ப திடீர்னு பார்த்தா காலையிலயா இருக்கு, ஒண்ணுமே புரியலையே, சரி ஸ்கூலுக்குள்ள போவோம் அப்படின்ட்டு 2 ஸ்டெப் தான் எடுத்து வைப்பா. அடுத்து அப்படியே திரும்பி ரேண்டமா வேற ஒரு டேட்டுக்கு போயிருவா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. சரி ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போய் அந்த கேமராவை எப்படியான்னு எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஓட ட்ரை பண்ணுவாளா. அந்த இடத்துக்கு இப்ப கரெக்டா நம்ம ஹீரோட என்ட்ரி. அவன் வந்து கிளாஸ் ஆரம்பிக்க போது எங்க எஸ்கேப் ஆகுற, இன்னைக்கு நான் தான் அட்டெண்டன்ஸ் டியூட்டில இருக்கேன், அதனால பங்க் அடிக்கணுங்கிற எண்ணத்துல அப்படியே மறந்துட்டு இப்ப ஒழுங்கா கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டி இப்ப நம்ம ஹீரோயினை கிளாஸுக்குள்ளே அனுப்பிச்சு விட்டுருவான். அடுத்து நம்ம ஹீரோயின் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்படா கிளாஸ் முடியும் அப்படின்ட்டு. கிளாஸ் முடிஞ்ச அடுத்த செகண்ட் வேகமா வீட்டுக்கு தான் ஓட ட்ரை பண்ணுவாங்களா. ஆனா எப்பயும் போலதான் ஒரு 5 ஸ்டெப் தான் கிளாஸ் ரூம்ல இருந்து எடுத்து வச்சிருப்பாங்க. திரும்பி அப்படியே ரேண்டமா இன்னொரு ஒரு நாளுக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஐயோ நான் டைம் டிராவல் பண்ணிட்டு வந்ததே என்னால என்ன நம்ப முடியல, இதுல ஒரே டேட்ல இல்லாம வேற வேற டேட்ல வேற ரேண்டமா என்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கவலையில இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகும். இவங்க இந்த டைம் டிராவல் பண்ணி வந்த கிடத்திருந்தே நம்ம ஹீரோ எந்த இடத்துல இருக்கானோ அந்தந்த இடத்துக்குள்ள வந்து அவங்க டைம் டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க டைம் டிராவல் பண்ணி வரப்பையும் ஹீரோ பக்கத்துல இருந்திருப்பான். அதுக்கடுத்து இவங்க ரேண்டமா நிறைய டேட்டுக்கு டைம் டிராவல் பண்ணிட்டு போறப்பையும் அந்த இடத்துல பக்கத்துல எங்கேயா நம்ம ஹீரோ இருந்திருப்பான். இவங்க எப்பெல்லாம் நம்ம ஹீரோவை தாண்டி ரொம்ப தூரம் போறாங்களோ அப்பதான் இவங்க ரேண்டமா வேற ஒரு டேட்டுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதை இப்ப நம்ம ஹீரோயின் கரெக்டா புரிஞ்சுக்குவாங்களா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹீரோவை வச்சு மட்டும்தான் ஏதானு பண்ணி திரும்பி இவங்க பிரசன்ட்டுக்கு போக முடியும் அப்படின்ட்டு. சோ உடனே அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பிட்ட போட்டு நம்ம ஹீரோவை இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. இப்ப வந்தோனிமா நம்ம ஹீரோயின் அப்பாடா இந்த டைம் டிராவல் பண்ணி வந்து 10 நாள் ஆச்சு, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸா அவ கட்டில படுத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து வேவேமா அவ வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கேமராவை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இப்ப ஆன் பண்ணிருவாளா. ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினால பிரசன்ட்டுக்கு போயிருக்கவே முடியாது. ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கவலையில இருப்பாளா. அந்நேரம் கரெக்டா இப்ப ஹீரோ ரூம்குள்ள வந்து என்ன என்னோட புக்கு கிடைச்சிருச்சா, கிடைக்கலனா கூட பரவாயில்ல, எனக்கு லேட் ஆயிருச்சு, நான் வீட்டுக்கு போறேன், நாளைக்கு நான் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் உன் புக்கு என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லிதான் இப்ப நம்ம ஹீரோ இங்க கூட்டே வந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ வேற கிளம்ப போறானா. சோ இதுல நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே அடுத்து வேற ஏதாவது ஒரு டேட்டுக்கு நான் ரேண்டமா மாற போறேன் அப்படின்ட்டு. இப்ப அடுத்து அப்படியே பார்த்தா கேன்டீன்ல தான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க, கையில ஒரு பண்ணோட. சரி அதையான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வாயை தான் திறப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கேன்டீன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு ரொம்ப தூரம் போயிருவானா. பாவம் நம்ம ஹீரோயின் அந்த பண்ணை கடிக்கிறதுக்குள்ளேயே வேற ஒரு டேட்டுக்கு வந்துருவாங்க. இதுலயே நம்ம ஹீரோயின் கடுப்பாயிருவாங்க, அடைச்சை நிம்மதியா ஒரு சோறு கூட திங்க முடியல, இப்படியே பல நாளா ரேண்டமா ஏதாவது ஒரு டேட்டுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோமே, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அந்நேரம் இவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்த 2 பொண்ணுங்க இவங்க கிளாஸ்ல யாரோ ஒரு 2 பேர் லவ் பண்ணுவாங்க போல, அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு பையனும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டோட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்துரும். அப்புறம் என்ன, அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ கிட்ட நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தனியா கூட்டு போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னா 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா. ஆனா இதை கேட்டோட நம்ம ஹீரோவா, நீ படிக்கிற வேலையை தவிர எல்லா வேலையும் நல்லா பாப்பான்னு நினைக்கிறேன், லூசுத்தனமா பேசுறதை விட்டுட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி மொக்க பண்ணி அனுப்பிச்சிருவான். அடுத்து இப்ப திரும்பி நம்ம ஹீரோயின் ரேண்டமா ஒரு டேட்டுக்கு வந்துருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாஃப் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி பண்ணலாம்னு அவர் ஐடியா பண்ணிருப்பாருன்னா, ஒரு பாக்ஸ்குள்ள அப்படியே சில நம்பர்ஸ் எல்லாம் போட்டு யார் யாருக்கு எந்தெந்த பெஞ்ச் வருதோ அவங்க தான் பேர் பண்ணி உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டாஃப் சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ளே வேண்டிக்குவாங்க, எனக்கும் யுவானுக்கும் ஒரே நம்பர் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோக்கு வேற ஒரு பையன் கூட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அந்த பையனை போய் பிடிச்சு, இங்க பாரு நீ ஏன் கூட சீட்டிங் அலைன்மெண்ட்டை மாத்திக்கிட்டேன்னா உனக்கு தான் நல்ல லாபம் இருக்கு, ஏன்னா எனக்கு ஜன்னல் கிட்ட சீட்டு கிடைச்சிருக்கு, நல்லா காத்து வரும், அது மட்டும் இல்லாம பேக் பெஞ்ச் வேற, நீ திருட்டுத்தனமா நல்லா போன் யூஸ் பண்ணலாம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பையனா எதுவும் பெருசா ஒத்துக்கிட்ட மாதிரியே தெரியாதா. உடனே நம்ம ஹீரோயின், உனக்கு இது மட்டும் கிடையாது, நான் இன்னும் சில சலுகை எல்லாம் கொடுக்குறேன், உனக்கு எப்பப்ப என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லு, நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டோன்னு அந்த பையன் உடனே ஓகே நம்ம சீட்டை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, இங்க பாத்தியா நம்ம 2 பேருக்கும் ஒரே சீட்டு தான் அலைன் ஆயிருக்கு, சே இதுலயே தெரியல உனக்கு நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு வேவ் லென்த் இருக்கு அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்கிட்டு நம்ம ஹீரோ சைட்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் வராது. அதுக்கடுத்து இப்ப ஈவினிங் தான் காட்டுவாங்க, ஸ்கூல்லாம் முடியற டைம் ஆயிருமா. நம்ம ஹீரோயின் 2-3 பேக் சேர்த்து தூக்கிட்டு வருவாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஒரு பையன் கிட்ட போய் சீட்டை மாத்திக்கோன்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அந்த பையன் தான் இப்ப இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்கான்.
இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பானா. இதுலயே நம்ம ஹீரோ நல்லா தெரிஞ்சுக்குவோம் ஹீரோயின் வந்து அவன் கூட உட்காரணுங்கிறக்காக தான் இவ்வளவு கஷ்டமும் படுறா அப்படிங்கிற மாதிரி. இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோ அப்படியே அந்த பேக் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பையன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சு இனிமேல் ஓ வேலையை நீயே பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவானா. இதே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ என்ன இருந்தாலும் இது என்னால தானே வந்துச்சு, அதனால தான் நானே ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி. அப்புறம் என்ன அவன் கூட நடந்து வீட்டு வரைக்கும் போவா. அப்படி இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ரோட்ல யாரோ மயங்கி விழுந்துருவாங்க. அங்க இருந்த மித்த எல்லாருமே ஐயோ யாரோ ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன நடந்தாலும் என் பக்கத்திலே இரு, என்னை விட்டு தூரமா போயிடாத, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த மயங்கி விழுந்த பையன் பக்கத்துல வருவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்ப 27 இயர்ஸ் ஆயிருச்சு. இந்த சிபிஆர் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனே அங்க மயங்கி விழுந்த பையனுக்கு அப்படியே சிபிஆர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த படுத்திருக்க பையன் வாந்தி எடுத்துடக்கூடாது அப்படிங்கறக்காக டக்குன்னு அவன் தலையை லிஃப்ட் பண்ணுவானா. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம். சப்போஸ் அவன் படுத்திருக்கப்பயே வாந்தி எடுத்தானா அவனுக்கு அப்படி சோக் ஆகி அதே இடத்துல உயிர் போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த பையன் இப்ப கொஞ்சம் ஓகேவாயி ரெடியா எந்திரிச்சு நின்றுவான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயின் எதுக்காக என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி இப்ப சொன்னாங்கன்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ வாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டானா அப்புறம் அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் வேற ஏதாவது ஒரு டேட்டுக்கு போயிருவாங்க. நம்ம ஹீரோயினோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்ப அந்த பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதனால தான் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் பக்கத்திலே இரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பையனை காப்பாத்திட்டு அப்படியே ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சின்ன வயசுல உனக்கு எப்படி சிபிஆர் எல்லாம் கொடுக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள சின்ன வயசா, எனக்கு இப்ப 27 வயசுடா, நீங்க எல்லாரும் தான் 17 வயசு பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரி ஏதான்னு சொல்லி சமாளிப்போம் அப்படின்ட்டு. அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு எங்க அம்மாவோட ஆபீஸ்க்கு போயிருந்தேனா அங்க எங்க அம்மாக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கேட்பா, இப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவன் வாமிட் பண்ண போறான்னு தெரிஞ்சோனையும் நீ எதுக்கு டக்குன்னு அவன் தலையை தூக்குன, உனக்கு எப்படி டக்குன்னு அவன் தலையை தூக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ மெதுவா நான் தான் இந்த வேலையை டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அது ஒண்ணும் இல்ல, ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தர் குடிப்பாரு, அவர் அப்பப்ப இந்த மாதிரி வாந்தி எடுப்பாரா, அப்ப அவருக்கு சோக் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க தலையை தூக்குவோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ திரும்பி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு அவனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ கேட்பானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிச்சுட்டு சரி இவங்கிட்ட உண்மையா சொல்லிடுவோம் அப்படின்னு. இது ஒண்ணும் இல்ல, நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் என்னால இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. கேட்டு நம்ம ஹீரோ ஒருவேளை இவளுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருச்சோ அதனாலதான் இப்படி சொல்றாளோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நினைச்சுக்குவான். இதனால நம்ம ஹீரோட எக்ஸ்பிரஷனே ஒரு மாதிரி மாறுமா. அதனால உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன சொல்ல வந்தேன்னா நான் இந்த காலத்து ஆளே கிடையாது, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், அது என்னன்னே தெரியல, நீ என் பக்கத்துல இருக்கிறப்ப மட்டும்தான் என்னோட டேட் கரெக்டா போகுது, நீ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டா கூட நான் திரும்பி வேற ஏதாவது ஒரு டேட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை மேலையும் கீழையும் பார்த்துட்டு அனையமா ரீசெண்டா உனக்கு தலையில அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்புறம் இப்படி திடீர்னு வந்து டைம் டிராவல் பண்ணிருக்கேன்னு சொன்னா யாருதான் நம்புவா. இப்போ அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காட்டுவாங்க, நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அங்க இருக்கவே மாட்டானா. இதுல பின்னாடி இருக்கவன் கூட கேட்பான் என்ன உன்னோட டெஸ்க்மேட் என்ன ஆள காணோம் அப்படின்ட்டு. கரெக்டா இப்ப அந்நேரம் நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுப்பான். ஆனா அவன் பாவம் வர வழியில எங்கேயோ கீழே விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அழுக்கா இருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு டிஷ்யூ எடுத்து கொடுத்து இந்த தொடச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அவனும் அப்படியே அவன் ஷர்ட்ல இருக்க எல்லா அழுக்கையும் தொடச்சுக்கிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு நோட் பண்ணுவாங்க, அவனோட கையிலேயே ரொம்ப அழுக்கா இருக்குமா. உடனே தொடக்கலான்னு சொல்லி ஒரு டிஷ்யூ எடுத்து அவங்க லைட்டா தொடக்க தான் செய்வாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துரும், என்ன தொடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கடுத்து அப்படியே அங்க இருந்து வேகமா எந்திரிச்சு இப்ப நம்ம ஹீரோ வாஷ்ரூம் போயிருவான். நம்ம ஹீரோயினா எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பைத்தியம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவனை போய் என்னோட ஃபர்ஸ்ட் லவா வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அவனை வஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வாஷ்ரூமுக்கு போன நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இப்ப அப்படியே அவன் லைட்டா அவன் ஸ்லீவை தூக்குவான். பார்த்தா கையில பெரிய காயம் பட்டிருக்கும். இந்த அடியெல்லாம் பாக்குறப்ப அவன் வர வழியில யாரு கூட நல்லா சண்டை போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். அடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருமா. அப்பன்னு பார்த்து செமையா மழை பெய்யும். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கூட கேட்பான், உன்கிட்ட தான் கொடை இல்லல, வா நான் ஒரு கொடை வச்சிருக்கேன், 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோவா இல்லடா கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்ட கடுத்து நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா 2 கொடை எடுத்துக்கிட்டு கிளாஸுக்கு வருவாரு. ஆனா நம்ம ஹீரோவா அவங்க அப்பாவை பெருசா மதிக்க கூட மாட்டான். அவர் இந்தாப்பா கொடை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு. ஆனா அதை வாங்காம ஒரு மாதிரி பிகு பண்ணிட்டு நம்ம ஹீரோ போவான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட கூட இப்படி நடந்துக்கிறானே, இவனை போய் நம்ம கிரஷா வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போனோனையும் ஆப்வியஸா நம்ம ஹீரோயின் இப்போ அடுத்து ரேண்டமா இன்னொரு நாளுக்கு வந்துருவாங்க. இப்ப அப்படியே அந்த கிளாஸ் ஸ்டாஃப் இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய காம்படிஷன் வருது, அதுல நம்ம கிளாஸ்ல இருந்து சிங்கிங்காக பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, உங்க லீடர் வந்து யுவான் தான், அவன் யாரெல்லாம் செலக்ட் பண்றானோ அவங்க எல்லாரும் அந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை கேட்டனையும் அப்படியே லைட்டா மூஞ்ச மறைச்சுக்குவாங்க, என்ன மட்டும் சூஸ் பண்ணிராதரா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது தெரிஞ்சனையும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் சூஸ் பண்ணுவான். அப்புறம் என்ன இப்போ ஒரு 5 பேர் கொண்ட டீமா ஃபார்ம் பண்ணிருவாங்களா. அடுத்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச கடுத்து ஸ்கூல்ல இருக்க ஆடிட்டோரியத்துக்கு போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவங்க அப்படியே இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்ப்பாங்க.
அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த ஆடிட்டோரியம் கரெக்டா இவங்களுக்கு 17 வயசு இருக்கிறப்பதான் இடிஞ்சு விழுந்திருக்கும். உடனே அங்க இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படியான அந்த ஆடிட்டோரியத்துக்கு போவிடாம தடுக்கணும் அப்படின்ட்டு என்னென்னமோ பிட்டு போட்டு பார்ப்பாங்க. ஆனா யாரும் மதிக்க மாட்டாங்களா. அப்புறம் உடனே நம்ம ஹீரோயின், ஐயோ நான் எதுக்கு சொல்றேன்னா, நேத்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, நம்ம ஆடிட்டோரியம் இடிஞ்சு விழுகிற மாதிரி. அது மட்டும் இல்லாம என் கனவுல வர எல்லா விஷயங்களும் மேக்சிமம் அப்படியே நடந்துரும். அதனால யாரும் ஆடிட்டோரியம் பக்கமே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவாங்களா. ஆனா இப்படிலாம் மொட்டையா கனவுன்னு சொன்னா யாரு நம்புவா. உடனே அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, நீ என்ன தேன் வளருவ, அதனால நாங்க நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு, ஓகே நீங்க என்ன நம்பல, நீங்க நம்புற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம லைட் ஹவுஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா க்ளோஸ்ட் ஆகியே தானே இருக்கு. அதுல இருந்து எந்த ஒரு லைட் வரவே இல்ல. பட் இன்னைக்கு நைட்டு அதை திரும்பி ரீஓபன் பண்ணிருவாங்க. இன்னைக்கு நைட் அதுல இருந்து லைட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்ட மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, லைட் ஹவுஸா, ஓகே ஓகே யுவானோட வீடு அங்க பக்கத்துல தானே இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட் இன்னைக்கு யுவான் நம்மளுக்கு பார்த்து சொல்லட்டும் அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து லைட் வருதா இல்லையான்ட்டு, அதுக்கடுத்து உன் பேச்ச நாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் கட்டுவாங்க. நம்ம ஹீரோ அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பானா. அங்க இருந்து எந்த லைட்டும் எரியாது. பட் ஆனா கரெக்டா போன கடுத்து அந்த லைட் ஹவுஸ்ல லைட் எரியும். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. எல்லாரும் ஈகரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான், என்ன நேத்து லைட் ஹவுஸ்ல லைட் எரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோனும் அப்படி ஈகரா நம்ம ஹீரோட ஃபேஸையே பார்த்துக்கிட்டே இருப்பா. உடனே நம்ம ஹீரோ, ஆமா நேத்து லைட் எரிஞ்சிச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செமையா சந்தோஷம். நான் தான் சொன்னேன்ல என் கனவுல வர எல்லாம் அப்படியே நடக்கும், இப்ப நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் ரொம்ப பிகு பண்ணிக்குவா. அடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போய், இதே மாதிரி நான் உனக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம கேன்டீன்ல ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குல்ல, நீ தயவு செஞ்சு அந்த சைடு போறப்ப கொஞ்சம் பார்த்து போ. ஏன்னா என் கனவுல அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க யாரோ தெரியாதனமா உன் மேல ஒரு உட்டன் பலகைய போட்டுறாங்க, அதனால உனக்கு செமையா அடிப்படும் அப்படிங்கிற மாதிரி என் கனவுல வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கனவுல வந்தது கிடையாது, அவங்க தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்ததுதான், அதனாலதான் அவங்க அப்படி கனவு மாதிரி மாத்தி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோவா, கொஞ்சம் நிறுத்துறியா, கனவெல்லாம் ஒண்ணு உண்மையில நடக்கிற விஷயமே கிடையாது. ஏன் சொல்ல போனா நேத்து அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து லைட் எரியவே இல்ல, எல்லாரும் அப்படி உன்னை ரவுண்டு கட்டி வந்து கேட்டனால சரி பொழைச்சு போட்டுன்னு சொல்லி நான் தான் போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஹீரோ போன கருத்து தான் அந்த லைட் எரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோ தான் சரியா நோட் பண்ணிருக்க மாட்டான். இப்ப இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினா, நான் சொல்றதுல உண்மைதான், என் கனவுல நடக்கிறதுல அப்படியே பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ நல்லா பிடிச்சு திட்டி விட்டுருவான். இந்த மாதிரி லூசத்தனமா பேசுறத நிப்பாட்றியா, என்ன பேசுறேன்னு உனக்கே புரியுதா இல்லையா, கனவு கண்டா அது அப்படியே நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுருவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படி கோவத்துல, சில விஷயங்கள்லாம் என் சயின்ஸால கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் என்னோட கனவு விஷயமும், என்ன முழுசா நம்புனா நம்பாட்டி போ, அதுக்கு மேல ஓ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அவங்க அங்க இருந்து போயிருவாங்களா. ஆனா இப்படி நடந்து கடுத்தும் நம்ம ஹீரோயினுக்கு மனசே கேட்காது. ஐயோ ஒருவேளை அவன் மேல பலகை விழுந்துருமோ அப்படின்ட்டு பயந்துட்டே நின்னுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த கேன்டீன் வழியா வருவான். பார்த்தா மேல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அந்த பலகைய ஒழுங்கா பிடிக்காம இருப்பான். இதை நம்ம ஹீரோயின் அப்படி நோட் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவை அப்படியே பிடிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன, பலகை ஒரு பக்கம் விழுந்துரும், ஆனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு சைடு அப்படியே வந்து விழுந்துருவாங்க. இதுல நம்ம ஹீரோக்கு மேலதான் நம்ம ஹீரோயின் விழுந்து கிடப்பாங்களா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிக்காம அப்படியே கொஞ்ச நேரம் ஹீரோவையே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் ஐயோ நம்ம ஸ்கூல்ல இருக்கோம் அப்படிங்கறதே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இப்ப அப்படியே 2 பேரும் தரையில இருந்து எந்திரிப்பாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாப்பாங்க, அவன் கழுத்துல பயங்கரமா அடிபட்டிருக்கும். நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா இது, நம்ம தான் எப்படியோ பலகை அவன் மேல விழுகாம காப்பாத்திட்டோமே, அப்படி இருந்து அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம்னு சொல்லி போவாங்களா. அங்க பாஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு அப்படி ஷோல்டர்ல ஏதோ பெயின் வந்த மாதிரி இருக்குமா, அப்படி ஷோல்டர் பிடிச்சிட்டு அப்படி ஓரமா வந்து உட்காந்துருவான். அடுத்து என்ன, அங்க இருந்து எல்லாருமே சரிடா நீ கிளினிக் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா அங்க போனே நம்ம ஹீரோ அவனுக்கு எதனால அடிபட்டுச்சு அப்படிங்கறது சொல்றதையே ஒரு மாதிரி மென்னு முழுங்கி தயங்கி தான் சொல்லுவானா. இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுவாங்க. உடனே இப்ப அவங்க உள்ள வந்து, டாக்டர் என்கிட்டயே வால்னி ஸ்ப்ரே இருக்கு, அதை நான் அவனுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை அவங்க அங்க இருந்து கூட்டு போயிருவாங்களா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ கிட்ட, என்ன நீ அடிக்கடி வெளியே யாருக்கடி சண்டை போடுறியா என்ன, அன்னைக்கு என்னன்னா உன் சட்டையில அழுக்கா இருந்துச்சு, இன்னைக்கு என்னன்னா உன் கழுத்துல ஒரு காயம் இருக்கு, அது மட்டும் இல்லாம விளையாண்டுகிட்டு இருக்கப்பே ரொம்ப ஷோல்டர் பெயினா இருக்குன்னு சொல்ற, நீ எதனால என்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா, அக்கறைக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க அடிக்கடி இந்த மாதிரி தான் பாஸ்கெட் பால் விளையாண்டுகிட்டு இருப்போம், ஏதான் கீழே விழுந்து எந்திரிப்போம், அதுல வந்த காயங்கள் தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயினால ஃபுல்லா நம்பவே முடியாது. இதே கன்ஃபியூஷனோடய அந்த நாள் முடிஞ்சிடும். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அந்த ஸ்டாஃப் அப்படியே வந்து, உங்க எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, இதை வந்து நீங்க உங்க டெஸ்க்மேட்டோட டீம் அப் பண்ணி செஞ்சுக்கோங்க. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களோட பேரண்ட்டை பத்தி நீங்க வீடியோ எடுத்து எம்வியா மேக் பண்ணி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தான் ஒரு டீமா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா வந்து பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிருக்காங்க போல, அதனால இப்ப அப்படியே 2 பேரும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வருவாங்களா. நம்ம ஹீரோட அப்பாவா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஸ்வீட். நம்ம ஹீரோயின் வரான்னு தெரிஞ்சோனையும் விதவிதமா சமைச்சு அடுக்கி வச்சிருப்பாரு. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும்.
இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க அப்பா அவருக்கு என்னென்னலாம் செய்ய வரும், அவரோட ஹாபிஸ் என்னென்ன, அவர் என்ன வேலை பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோனையும் ஹீரோவோட அப்பா மாமா ஃபர்ஸ்ட் அந்த கேமரா வச்சுட்டு வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அடுத்து நம்ம ஹீரோயினும் வாடா ரொம்ப நாள் ஆச்சு நல்லா வயிறார சாப்பிட்டு இப்ப இவன் பக்கத்துல வேற இருக்கான், நல்ல ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிதான்ட்டு நல்லா வெளுத்து கட்டுவாங்க. இதுல நம்ம ஹீரோவோட அப்பாவா அப்படி ஹீரோக்கு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ மூஞ்சில லைட்டா கூட சிரிப்பே இருக்காது. அப்புறமேல் நம்ம ஹீரோயின் அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்புவாங்களா. கொஞ்சம் தூரம் போனக்கு அடுத்து அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஐயோ கேமராவை மறந்து யுவான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு இப்ப திரும்பி நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் போவாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க மாட்டா, அவங்க அப்பா மட்டும் தான் இருப்பாரா. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கேமராவை மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க திரும்பி போறப்பதான் அவங்களுக்கு ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். என்னன்னா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கேமரா எடுத்து கொடுக்கறக்காக அவங்க அப்பா உள்ள போயிருப்பாரா. அந்த டைம் நம்ம ஹீரோயின் கீழே ஒரு பவுல் உடஞ்சு கிடந்ததை பாத்திருப்பாங்க. இப்ப இதெல்லாம் வச்சு அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாப்பாங்க. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் அடிபட்டுக்கிட்டே இருக்கு, ஆனா இவங்க அப்பா ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்காரு, ஆனாலும் இவனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கவே மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப இவன் ஃபேமிலில தான் ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க டக்குனு இப்ப அந்த கேமரா ஓபன் பண்ணி பாப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு மறந்தாப்புல கேமராவை ஆன் பண்ணியே வச்சிருந்திருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் சாப்பிட்டது அதுக்கடுத்து இவங்க கிளம்புனக்கு அடுத்து என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே அந்த கேமரால இருக்கும். பார்த்துன்னு நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோவை போட்டு செமையா அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதனால தான் அன்னைக்கு நம்ம ஹீரோ கையிலயும் அடிபட்டு இருந்துச்சு, கழுத்துலயும் அடிபட்டு இருந்துச்சு போல. இதெல்லாம் தெரிஞ்சனையும் அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிப்பா. இந்த இடத்துல அப்படி இந்த எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கடுத்து நம்ம ஹீரோயின் எப்படி இப்ப நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, எப்படி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, கடைசியா நம்ம ஹீரோயின் பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்டுக்கு போனாங்களா இல்லையா, இல்ல இங்கே அப்படியே நம்ம ஹீரோ கூட செட்டில் ஆயிட்டாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பாய்.